இது வந்து ஒரு 24/7 ஜாபுங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப். அதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே வரணும். நம்மளால் அந்த எஃபர்ட் எடுக்க முடியாது, நம்மளுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெஸ்ஃபுல். அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் இல்லையா? அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, நான் என்ன சொல்வேன்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அஃபோர்டபுள் தான். நீங்கள் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸை நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுட்டோங்களேன், இன்றைக்கி நம்ம ஹெல்த்துக்கு செலவு பண்ணுறது வந்து காஸ்ட்லியே கிடையாது. ஒரு ₹10 ₹20 நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ண போகிறோம். நார்மல் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு இ-காமர்ஸ் எம்பையர் இருக்கும்போது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு வை நாட் தினை ஆர்கானிக்ஸ்? இன்கேஸ் இஃப் யூ ஆர் டவுன், என்ன பண்ணி நீங்கள் ரீகெயின் பண்ணுவீங்க? ரொம்ப டவுனாகிற சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப கம்மி. மேஜராக என்னென்னா, இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து மோஸ்ட்லி இது நடந்துரும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி இதில் தான் நான் நிற்பேன். மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸில் நம்ம கூட கெஸ்ட்டாக இணைந்திருக்கவங்க திருமதி சரண்யா சாய்ராம் ஃப்ரம் தினை ஆர்கானிக்ஸ். கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹாய் சரண்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பொதுவாக வந்து ஒரு ஷோ முடிஞ்ச அப்புறம் அந்த ஷோவோட ஹோஸ்ட்டும் ஆங்கரும் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க ஷோ முடிஞ்ச அப்புறம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரூ ஃபேஸ்புக் இல்லையா? ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் இன்றைக்கி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ தினை ஆர்கானிக்ஸ் அதுதான் வந்து உங்களோட ஒரு அடையாளமாக இருக்குது. எனக்கு உங்கள்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு விஷயம் நமக்கு கன்விக்ஷன் இருக்கும்போது தான் நம்ம அதை பண்ணியிருப்போம் இல்லையா? எந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த தினை ஆர்கானிக்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் எப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு? மேஜராக என்னென்னா, எனக்கு 2 குழந்தைங்க. 2013 கல்யாணம் ஆச்சு. 2014 வந்து ஃபஸ்ட்டு குழந்தை சஹானா. அப்போது வந்து அவளுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு இருக்க அந்த அப்சஷன் தான் மேஜராக இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் கொடுக்கணும் குழந்தைக்கு. என் குழந்தைக்கு நான் தான் பெஸ்ட்டாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா அம்மாக்களும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்தந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் தான் பெஸ்ட்டாக கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்க்குறேன், எனக்கு அதில் தேவையானதை விட தேவையில்லாதது நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும்போது ஓகே, இந்த பக்கத்துக்கான நாட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. சரின்னு சொல்லி பாப்பாவுக்கு வந்து நிறைய ஹோம்மேடு மில்லட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறது, ட்ரெடிஷ்னல் ரைஸஸை பற்றி படிக்க ஆரம்பிச்சது. அப்போல்லாம் அதுதான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாப்பா வந்து எனக்கு நார்மல் 40 வீக்ஸ் பாப்பா. செகண்ட் குழந்தை வந்து 2016 பிறந்தாங்க. அவங்க வந்து 25 வீக்ஸ்லேயே பிறந்துட்டாங்க. which means she is a micro preemie அப்படின்னு சொல்லுவாங்க. she was born in 825 grams. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாப்பா நார்மலாக ஒரு ஆல்மோஸ்ட் 4 kgs குழந்தைக்கே நம்ம அந்த அட்டகாசம். செகண்ட் குழந்தை பிறக்கும்போது பார்த்தா இன்னும் நான் வந்து அந்த கம்ப்ளீட் என்விரான்மெண்ட்டே வந்து சேஃபாக மாற்றணும். ஏன்னா வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து லங்ஸ் வந்து அவ்வளோ டெவலப் ஆகிருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்போ வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த கீழே தர துடைக்கிறது கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்க கெமிக்கல்ஸ் கூட குழந்தைக்கு வேண்டாமே. எதுக்காக? கீழே போட்டு ஒரு விஷயத்தை எடுத்து சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது தினம் தினம் அதை பண்ணும்போது எவ்வளோ கெமிக்கல்ஸ் உள்ளே போகுது. இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் குழந்தைங்களுக்குள்ளே போகுது அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிக்கும்போது, அப்போது மொத்தமாக அம்மாக்களுக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரே இடமா வந்து கிடைக்கணும் அப்படிங்கும்போது தான் எனக்கு இந்த தினை ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மைண்டில் வந்துச்சு. அப்படின்னா என்னென்னா, ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷனாக எல்லாமே காலையிலேருந்து ராத்திரி வரையும் என் வீட்டில் யாருக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் ஹெல்த்தியாக நேச்சுரலாக கிடைக்கணும் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா நானே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். அந்த கன்விக்ஷன் என்னென்னா, நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2020 கோவிடில் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. ஆனால் 2018 பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் இல்லை. அப்போ வந்து நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ ஆரம்பிக்கும்போது ரொம்ப கம்மி பேர் தான் இருந்தாங்க. ஸோ ஐ தாட் நான் தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போது நீங்கள் வந்து இதை பற்றிலாம் படிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் வருது. இதை என் ஃபேமிலிக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இல்லை இதை நான் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் ஜாபில் இருக்கீங்க. லைஃப் வாஸ் குட். நீங்கள் வந்து நீட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். எதனால் நான் மல்டிப்ளாக எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து எப்படி வந்துச்சு?
நான் எப்போவுமே ரொம்ப டாக்கட்டிவ்ங்க. கொஞ்சம் நெறைய பேசுவேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து ஒரு நல்லதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது ஒரு 4 பேர்கிட்ட சொல்லலைன்னா எனக்கு தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆ என் கூட வந்து நாங்க இந்த Facebookல வந்து நான் ரொம்ப கனெக்டட். தட் இஸ் ஹவ் வி ஆர் ஆல்சோ கனெக்டட் இல்லையா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில வந்து நெறைய மாம் குரூப்ஸ்ல இருந்தேன் நானு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கும்போது நெறைய பேருக்கு இத பத்தி என்னன்னே தெரியல. நம்மளுக்கு வந்து இவ்ளோ ட்ரெடிஷனல் ரைஸஸ் இருக்கு. இதெல்லாம் குடுத்தா குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின்லேருந்து எல்லாமே நடக்கும். ஆனா, இதெல்லாம் என்னன்னே தெரியல. அப்போ இத வந்து எப்படி கொண்டு போய் குடுக்குறது? இது எது வழியா சொல்றது? அப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆர்டிகிள்ஸ்லாம் வரவே வராது. இப்ப தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது, அப்ப நம்பளே இத செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. எனக்கு எப்பயுமே வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள போணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து ஒய் நாட் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஐ ஹேவ் ஸ்டார்ட்டட். ஸோ, நீங்க ஸ்டார்ட் பண்ண அந்த டைம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஆன்டர்பிரினர்ஷிப் பொறுத்தவரைக்கும் அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நம்ம வந்து ஏர்லியா அந்த மார்க்கெட்ட நம்ம போய் கேப்சர் பண்றோமா? இல்ல எல்லாரும் வந்தப்புறம் நம்ம போய் கேப்சர் பண்றோமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ற டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இந்த ஆயில்லாம் வந்து அப்பயே வந்திருந்தது. ஸோ, அந்த செக் எண்ணெய்க்கு எல்லாருமே மாறிட்டு அந்த பீரியட்ல இருந்துச்சு. ஸோ, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நெறைய பேர் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருந்தாங்க. ஓகே, இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த மாரி ஒரு டைம்ல நீங்க அகைன் இது வந்து இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது, உங்களுக்கு எவ்வளோ அது வந்து சேலஞ்சிங்கா இருந்துச்சு? செக்கு எண்ணெய் இருந்துச்சு. ஓகேங்களா. ஆனா மில்லட்ஸ் இல்ல, ரைஸஸ் இல்ல. செக்கு எண்ணெய், நாட்டு சர்க்கரை. இது 2 தான் ஓரளவுக்கு வந்து பீப்பிளுக்கு வந்து தெரிஞ்சது. அப்போ கூட மாற்றம் வந்து ரொம்ப கம்மி தான். இப்ப நானே வந்து செக்கு எண்ணெய்க்கு எதுக்கு மாத்துனேன் அப்டின்னா, இந்த ஐடி கம்பெனிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. நம்மளோட கம்ப்ளீட் பாடி செக்கப் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த எல்டிஎல், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் எல்லாம் வேரியேஷன்ஸ் இருந்தது. அப்போ அத பத்தி படிக்கும்போது இந்த உப்பு, எண்ணெய மாத்தணும் அப்படிங்கிற மாரி அதுக்கு படிக்க ஆரம்பிச்சு, அப்படி தான் வீட்டுக்கு நான் மாத்துனேன். அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, அப்பலாம் வந்து நெறைய கடையெல்லாம் கிடையாது. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ரோடுக்கு 4 செக்கு கடை இருக்கு இல்லையா? அந்த மாரிலாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் தேடி போய் தான் வாங்கிட்டுருந்தோம். எவ்வளோ ஆத்தென்டிக்கா யார் பண்றாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் வாஸ் நாட் ஹெவி. ஆனா அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அந்த அவேர்னஸ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால தான், நெறைய பேருக்கு நம்மள தெரியுது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். சூப்பர். ஸோ, இப்போ நம்ம வந்து இந்த அவேர்னஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கு. இப்போ இந்த அவேர்னஸ் இருக்கு. நான் இத வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். நான் சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கும்போது, நான் பார்க்கும்போது இங்க எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றாங்க இல்லையா? இந்த ப்ராடக்ட் வந்து இந்த பர்ட்டிகுலருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாரி. ஸோ, விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பூங்கார் ரைஸ் நல்லது அப்படின்னு சொல்றோம். அந்த மாரி நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. ஒரு நியூ கமரா நான் இதெல்லாம் அடாப்ட் பண்ணணும்னு நெனைக்கும்போது, ரொம்ப கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. ரொம்ப பேசிக்கா சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நான் மாறணும் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எது? ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து வீட்ல நம்ம என்னலாம் வந்து ரெகுலரா யூஸ் பண்றோம்ன்னு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, அரிசி, சர்க்கரை, உப்பு, எண்ணெய். இந்த 4 விஷயமும் வந்து நம்ப ஒரு அன்றாடம் நம்ம தமிழ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ யூஸ் பண்றோம். அப்ப இந்த 4த்துல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு ஒண்ணா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில மாறலாம். அப்புறம் உப்புலாம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய போறது கிடையாது. அதனால வந்து அதில இந்துப்புக்கு மாறிடலாம். அப்புறம் எண்ணெயில வந்து எவ்ளோ கலப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம நெறைய படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த எண்ணெயில வந்து ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாலாம் ஒத்துக்கவே இல்ல. செக்கு எண்ணெய்க்கு. ஏன்னா வந்து என்ன சொன்னாங்க, "ஒரு மாதிரி வாசனை வருது. எனக்கு ஒத்துக்கல. தலை சுத்துது." இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து தே காட் யூஸ்ட் டு இட். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ப ஒண்ணு ஒண்ணா மாத்தலாம். அண்ட் இப்போ மில்லட்ஸ்லாம் கூட இருக்கு. மில்லட்ஸ் வந்து எல்லாத்தையுமேலாம் அப்படியெல்லாம் வீட்ல குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அப்பன்னா ஒரு மீல் ட்ரை பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு மீல் ட்ரை பண்ணுங்க. நான் இங்க எல்லாருக்கும் என்னோட கஸ்டமர்ஸ்க்குலாம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு நாள்ல ஒரு மீல் மில்லட் சேர்க்க பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மீல் வந்து ட்ரெடிஷனல் ரைஸஸ் ட்ரை பண்ணுங்க. ட்ரெடிஷனல் ரைஸஸே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் ரைஸஸே அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மீல வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. நீங்க அப்படியே டிராஸ்டிக்கா மாத்த முடியாது. மாத்துனா வீட்ல கடுப்பாயிருவாங்க. ஸோ முடிஞ்சத செய்யுங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து சாய்ஸஸ வந்து பண்ணீங்கனாலே போதும். இந்த ஹெல்தியர் சாய்ஸஸ் பண்ணணும்னு வீட்ல இருக்க பெண்கள் யோசிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி இது பண்றது. ஸோ, இப்போ நம்ம வந்து விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க வந்து இப்போ நெறைய ஒர்க்ல வந்து அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம ஒரு மீல் மாத்தணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பேசுறோம். பட் அதுவுமே வந்து இனிஷியலா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும்ல. ஒர்க் போறவங்களுக்கு இத வந்து ஒரு சிம்ப்ளிஃபைடா பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இப்ப நம்ம கான்செப்ட்டே அதுதாங்க. மேஜரா பார்த்தீங்கன்னா, மில்லட்ட வந்து மில்லட்டாவே டைரக்ட்டா குடுக்குறது அப்டின்னா, யாரால வேணாலும் பண்ணிற முடியும். இல்லையா? அப்போ ஆனா நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நம்ம திணை ஆர்கானிக்ஸ பொறுத்தவரையும் மில்லட் நூடுல்ஸு, மில்லட் பாஸ்தா, அப்புறம் மில்லட்ல வந்து திணை பொங்கல், அப்புறம் திணை சாம்பார் சாதம். இது எல்லாமே என்னன்னா, அந்த திணை பொங்கல் மிக்ஸ வந்து ஓப்பன் பண்ணி கொட்டிட்டு, தண்ணி விட்டு விசில் வச்சா வந்துரும்.
வெந்துருச்சுன்னா திணை பொங்கல் ரெடி ஆகிடும். சாம்பார் ரைஸ்க்கும் அப்படி தான், வெறும் காய்கறி கட் பண்ணி போட்டு இதை கொதிக்க வச்சா வந்துடும். அந்த மாதிரி நம்ம மாடர்ன் அம்மாக்கள் வந்து வீட்டில் எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஸ்நாக்ஸு. கடையில் விற்கிற இந்த சிப்ஸு அதெல்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்கணும், பிடிச்சா மட்டும்தான் திருப்பி திருப்பி அதை சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மில்லட்டில் என்ன ஸ்நாக்ஸ் பண்ண முடியும், அதை எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும், அதை எவ்வளோ அஃபோர்டபுளாக பண்ண முடியும், இது எல்லாத்தையும் தேடி தேடி கொண்டு வந்து வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் ரைட்டாக மென்ஷன் பண்ணீங்க இந்த அஃபோர்டபிலிட்டி. இப்போ நம்ம அந்த சேஞ்ச் அப்படின்னு வரணும்னும் போது நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இது எனக்கு அஃபோர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தான். ஸோ இப்போ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும், அதாவது குவிக்காக அவங்க சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம், ஓரளவுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும், ஸோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன ப்ராடக்ட்ஸாக இருக்கும்? அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, நான் என்ன சொல்வேன்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அஃபோர்டபுள் தான். நீங்கள் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸை நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுட்டோங்களேன், இன்றைக்கி நம்ம ஹெல்த்துக்கு செலவு பண்ணுறது வந்து காஸ்ட்லியே கிடையாது. ஒரு ₹10 ₹20 நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ண போகிறோம். அண்ட் தட்ஸ் ரிட்டன். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிலைமை. அப்படி இருக்கும்போது நம்ம அஃபோர்டபிலிட்டி கிட்டவே போகக்கூடாது. ஏன்னா வெறும் ₹10 ₹20 நம்ம இப்போ ஒரு வாட்டி வெளியில் போகிறோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோனாலே 2000 3000 ஈஸியாக கொடுத்துட்டு வந்துடும். அந்த காஸ்ட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கிராசரி வாங்குறதுக்கு நம்ம ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம மைண்ட் பிளாக் தான். இது காஸ்ட்லி அப்படின்னு நம்மள மைண்ட் பிளாக் தான் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் ஃபுட்ஸோட இது வந்து ஆன் பார் வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் விலைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு நம்ம ஜாஸ்தியாக இதை கன்சியூம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு காஸ்ட் குறையும். சூப்பர். நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம பேசினோம் இல்லையா? ஸோ திணை பொங்கல் சொல்லியிருந்தீங்க, சாம்பார் ரைஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்போது எதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பண்ணுவீங்க? அண்ட் எவ்வளோ டேஸ் எடுக்கும் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடக்ஷனுக்கு? இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் வந்து போய் சர்ச் பண்ணுறதுன்னு ஒரு ரகம் இருக்குது. இன்னொரு வந்து என்ன வந்து தேடி கொடுப்பாங்க. என்ன மாதிரி நிறைய மாம்ப்ரனர்ஸ் இருக்காங்க, நிறைய அம்மாக்கள் வந்து பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் திணை ஆரம்பித்ததுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னொரு அம்மா வந்து அவங்க வந்து ஒரு சோப் பிராண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் இஷ்யூ இருந்தது, அதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க நிஜமாகவே ஆத்தென்டிக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா, அவங்களோட ஃபேக்ட்ரியோ இல்லை அவங்க எங்கே பண்ணுறாங்களோ அதை போய் நம்ம விசிட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் வந்து நிஜமாகவே இது ஆத்தென்டிக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, என் குடும்பத்துக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் அது வந்து திணை ஷெல்ஃபுக்கு போகும். தட் இஸ் ஹவ் வி டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சோப் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு மாம்ப்ரெனர் எப்படி அவங்க சோப் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய கொலாபரேஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே குட்டி குட்டியாக வந்து ஒரு ப்ராடக்ட்டில் நீஷாக பண்ணிகிட்ருப்பாங்க. இதை காம்படிஷனாக இல்லாமல் கொலாபரேட்டிவாக மாற்றுறது வந்து எப்படி பண்ணலாம்? இப்போ நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அதே மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க, லேபிள்ஸ் மாற்றிடுறாங்க, அதை வந்து பண்ணுறாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஐ வாஸ் வெரி கிளியர். அவங்க லேபிள்லேயே தான் நான் வித்துட்ருந்தேன். இப்போ வந்து ஒரு மாம்ப்ரனர் வந்து ஒரு ப்ராடக்ட் என்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்காங்க. அந்த பிராண்டுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும்ல, அந்த பிராண்டுக்குன்னு ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கும்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். எனக்கு வந்து இது ஒரு காமர்ஸாக தான் கொண்டு போகணும், இது ஒரு காமர்ஸ் எம்பையராக தான் கொண்டு போகணும். வென் நார்மல் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு காமர்ஸ் எம்பையர் இருக்கும்போது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒய் நாட் திணை ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, யார் வந்து என்கிட்ட பேசினாலுமே நான் வந்து கொலாபரேட்டிவ் மைண்ட் செட்டோட தான் பேசுவேன். இப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இல்லைனா வந்து இப்போ என்கிட்ட இருக்கிற ப்ராடக்டே கூட கொண்டு வந்து தராங்க அப்படின்னா வந்து நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன், இப்போ இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்குப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப் இருக்குது, ஒரு நலங்கு மாவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நலங்கு மாவு வந்து இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, இன்னொருத்தர் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா நான் ப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்டாக வந்து என்கிட்ட இருக்குது, அதனால் நீ எனக்கு வேறு ப்ராடக்ட் கொடுக்குறதுனா கொடுங்க, அப்படி இல்லைனா வந்து ஐ எம் நாட் பிளேசிங் இட். ஏன்னா இவங்களுக்கு நான் வந்து ஐ ஷுட் கிவ் தட் ப்ரிஃபரன்ஸ் இல்லையா? ஏன்னா நம்ம சின்ன கடை தான், நம்ம இன்னும் பெருசாக வந்து ஒரே ப்ராடக்ட்டே 10 பிராண்ட் வர அளவுக்கு இன்னும் நம்ம பண்ணலை. அதனால் ஒரு பிராண்டில் ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட யோசிச்சு தான் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், ரொம்ப சேஃபாக இருக்கணும், நம்ம யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸ்க்கும் ரொம்ப சேஃபாக இருக்கணும், நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி கொலாபரேட் அப்படின்னு பண்ணும்போது இங்கே வந்து நம்ம மட்டும் இன்வால்வ் ஆகுறது இல்லை, மற்றவங்களோட ப்ராடக்ட்ஸும் இன்வால்வ் ஆகுது. ஜென்ரலாக வெளியில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆர்கானிக்ஸ் அப்படின்னு இருக்குது, பட் அதுக்குள்ளே வந்து அவங்களால நிறைய வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியல. ஆர்கானிக்ஸ்னு இருக்குது, பட் இது எனக்கு ஆர்கானிக் தானா தெரியல அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒரு ப்ராடக்ட் இது கண்டிப்பாக ஆர்கானிக் தான் அப்படின்னு ஒருத்தவங்க எப்படி ஃபைன் பண்ணுறது? சர்டிஃபிகேஷனை விட வந்து ஒரு பெஸ்ட் திங் எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னும் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப பொல்யூட் ஆகலை.
ஓரளவுக்கு வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட் ஒருத்தர் ஃபார்ம்லேருந்து வாங்குறாங்களோ, இல்ல வீட்ல வந்து ஒருத்தவங்க இண்டஸ்ட்ரி வச்சு ஒரு சோப் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஆத்தென்டிக் தான். இப்ப வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வெறும் காசு கொடுத்து வாங்குறது கிடையாது. அப்படி ஏன்னா ஆஃபீசர்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அத பார்க்குறாங்க. ஏன்னா இது வந்து ஸ்கின்னு, ஹெல்த்து ஏன்னா ஒரு பக்கம் விட்டுட்டோம், இன்னொரு பக்கத்தில வந்து கொஞ்சம் நம்மளோட ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ வந்து நான் செக் பண்ணுவேன். பேசிக் சர்டிஃபிகேட் இல்லாம நம்ம வந்து உள்ள எடுக்கிறதே இல்ல ப்ராடக்ட்ட. இப்ப நம்ம சில ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் நம்ம ஊர்ல இருக்காங்க. அவங்க வந்து நம்மாழ்வார் குழுவுலேருந்து இருக்காங்க. அவங்க வந்து சில பேர் வந்து சர்டிஃபிகேட் எடுக்க ரெடியா இல்ல. ஆனா, அவங்களோட ஃபார்ம் வந்து எத்தன வருஷமா இதுவா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆத்தென்டிசிட்டியா இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து நம்ம அரிசி எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏன்னா, அவங்க வந்து அவங்க வந்து இப்ப நான் எப்படி ஐடிய விட்டு வந்திருக்கேனோ, வெளிநாட்டிலேருந்து வேலைய விட்டுட்டு வந்து இங்க ஆர்கானிக் ஃபார்மிங் ஆரம்பிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "இந்த சர்டிஃபிகேட் வச்சு தானே என்ன நம்புவியாம்மா?" அப்படிங்கிற மாதிரி ஃபார்மர்ஸ் நம்மள கேட்குறாங்க. அவங்க கிட்ட ரொம்ப மினிமல் எக்செப்ஷன்ஸ்ல மட்டும் தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் இல்லாம அக்செப்ட் பண்றோம். மத்த எல்லார்கிட்டயுமே வித் சர்டிஃபிகேட் தான் போறோம். ஸோ நம்ம இப்போ இருக்கிற இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கான பீரியட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எல்லாருக்குமே ஒரு அது நோக்கி ஒரு நல்ல பிம்பம் இருக்குது. நானும் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எஸ் வி அக்செப்ட் தட் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி. பட் அதர் சைட் ஆஃப் த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இருக்கு இல்லையா, ஐ திங்க் நீங்கள் அதுக்கு ஒரு ரைட்டான பர்சன். ஏன்னா கார்ப்பரேட் ஜாபை விட்டுட்டு நீங்கள் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே வரீங்க. ஹவ் ஈஸி வாஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு கேட்கறது பதிலாக ஹவு டஃப் இஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேட்கறத விட இந்த கேள்வி எங்க அம்மாவ கேட்டா சூப்பரா பதில் சொல்லுவாங்க. ஏன்னா, எங்க அம்மா வந்து அவங்க லைஃப் ஃபுல்லாவே வந்து ஷி சாக்ரிஃபைஸ்ட் ஃபார் மை ஸ்டடீஸ். ஓகேங்களா? நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்க அப்பா, அம்மா வந்து அவங்க லைஃப் ஃபுல்லாவே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா, அப்பா வந்து போர்ட்டரா இருந்தாங்க. அம்மா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் இங்கிலீஷ் மீடியம்லேயே தான் ஃபுல்லா படிக்க வச்சாங்க. ஏதோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இவ வளர்ந்து நம்மள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருவா அப்படின்னு சொல்லி. சரி நம்ம படிச்சோம். ஓரளவுக்கு நல்லாவே படிச்சேன். எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. இன்ஜினியரிங் படிச்சேன். இன்ஜினியரிங் படிச்சதுக்கப்புறம் இந்த வேலையுமே ரொம்ப ஈஸியா வரல. ஏன்னா கரெக்ட்டா வெளியில வரும்போது தான் ரிசெஷன். ஒரு 42,000 பேர் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாங்க. அதில வந்து ரொம்பவே ஒரு 10% கூட இல்ல. 1%, 2% அப்படிங்கிற மாரி ஆளுங்கள செலக்ட் பண்ணாங்க. அதில பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு கிடைச்சது வேலை. அப்படி இருக்கும்போது ஒரு 10 வருஷம் அந்த வேலைய நான் பார்த்தேன். அத விட்டுட்டு வந்த உடனே எங்க அம்மா அந்த கிடைச்ச அன்னைக்கு எங்க அம்மா மூஞ்சில நான் பார்த்த சந்தோஷம் வந்து, அந்த ஒரு 20 வருஷ காலத்தில நான் பார்க்காத சந்தோஷம். அப்பா! என் பொண்ணு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா. இதுக்கு மேல எனக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா மூஞ்சில நான் பார்த்தேன். விட்டுட்டு வந்த அன்னைக்கு எங்க அம்மாகிட்ட இருந்த வருத்தம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கு. எங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, 9 மணிக்கு போயிருந்தீன்னா 5 மணி வரையும் வேலை பார்த்துருப்ப. நிம்மதியா வீட்டுக்கு வந்து புள்ள குட்டிய பார்த்துருப்ப. இப்ப காலையிலேருந்து ராத்திரி வரையும் 24 ஹவர்ஸ் நீ இதையே தான் பண்ணிட்டுருக்க. வெளியில போற, வர. உனக்கு ஹவர்ஸ் கிடையாது. வீடு ரொம்ப பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரகிள்? அப்படின்னு எங்க அம்மா வந்து டே இன் டே அவுட் கேட்பாங்க. ஆனா, இந்த பேஷன் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா? ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம், ஆண்டர்பிரினர்ஷிப் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இந்த பேஷன் வந்து ஒரு ஒரு ஜுவாலை மாரி எரிய ஆரம்பிச்சுரும். இத வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். இத்தனை பேர நம்ம ரீச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம், எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு 2, 3 அவார்ட்ஸ்லாம் வருது. இந்த இன்டர்வியூஸ்லாம் வரதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு வந்து, "ஓ! இவ்வளோ ஏதோ பண்றா போல இருக்கு. இவ்வளோ ஏதோ நல்லா தான் பண்றா." ஏன்னா வீட்ல நம்ம வெளியில என்னதான் பண்ணாலும் வீட்ல ரொம்ப சாதாரணமா தானே இருப்போம். இவ்வளோ ஏதோ பண்றா போல இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆரம்பிச்சதுக்கப்புறம், இப்போ எங்க அம்மா வந்து கொஞ்சம், "சரி நீ பண்ணு. நான் வீட்ல பார்த்துக்கிறேன். நான் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இன்னும் எங்க அம்மா வந்து கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆகல. எங்க அம்மா சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா, நான் கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல்ல இருக்கணும். அப்படின்னா எங்க அம்மா சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இது வந்து ஒரு 24/7 ஜாப்ங்க ஆண்டர்பிரினர்ஷிப். அதுக்கு ரெடியா இருந்தா மட்டும் தான் நம்ம உள்ள வரணும். நம்மளால அந்த எஃபோர்ட் எடுக்க முடியாது. நம்மளுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்ல அப்படின்னா, திஸ் இஸ் கோயிங் டூ பி ஸ்ட்ரெஸ்ஃபுல். அத நம்ம சொல்லி தான் ஆகணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஜாபை விட்டுட்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப் வரீங்க. இம்மீடியட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன? அதுக்காக நீங்கள் வந்து உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மலாம் ஒரு பேட்ச் இருக்கும். நம்மளுக்குலாம் என்னன்னே தெரியாது. வரணுங்கிறது மட்டும் தான் தெரியும். ஆனா என்ன பண்ணணும்னே தெரியாது. பிசினஸ்னா என்ன தெரியாது. வாங்குறோம், விக்கிறோங்கிறது மட்டும் பிசினஸ் இல்லையே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் டே இன் டே அவுட் படிக்கிறேங்க. டே இன் டே அவுட் படிக்கிறேன். நான் எத்தன கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ விஷயத்தையும் பண்ணுவோம். ஆனா அது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வரும்போது இட் இஸ் வெரி டஃப். ஓகேவா? நிஜமாவே அந்த நம்ம பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அப்படி இருக்கும்போது என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாத்துக்குமே என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டோம். அத எங்க முடிக்கணும்? நம்மளோட கோல் என்ன? அப்படிங்கிற மாரி போயிரணும். கரெக்ட்டுங்களா? நெறைய படிச்சுக்கலாம். மேஜரா வந்து நான் என்ன எப்படி தயார்படுத்திக்கினேன் அப்படிங்கிறதுனா, இது எல்லாமே வந்து படிப்பு தான்.
மேஜரா நான் என்னால ரொம்ப படிக்கவே முடியல அப்படின்னா கூட கோர்ஸ் கத்துக்கலாம். நெறைய பேர் வந்து நெறைய கத்துக்கலாம். இப்போ கூட வந்து ஒரு என்எஸ்ஆர் செல்ல வந்து இந்த கோல்ட்மேன் சாக்ஸ்க்கு அப்ளை பண்ணி கிடைச்சிருக்கு. ஸோ நான் திருப்பி படிக்க போறேன். அந்த மாதிரி டெய்லி நம்மள வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், இங்க நடக்கிற சேஞ்சஸ்க்கு வந்து நம்மள அடாப்டே பண்ணிக்க முடியும். ஏன்னா திடீர்னு ஏஐ வந்துருச்சுங்க. எல்லாமே மாறிப்போச்சு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமுமே வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனரா உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்திருக்குல்ல இந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ஒரு ஃபீட்பேக். ஏன்னா மோர் தென் மணி நீங்கள் வந்து ஒரு பர்பஸ் ட்ரிவனாக நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இது போதும், ஐ மீன் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இது எனக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபீட்பேக். ஓகே. ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஆ இது வந்து நான் வந்து ஒரு ஒரு 1 இயர்க்கு பிஃபோர் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம சில டைம்ல வந்து நம்மளுக்கு டெலிவரிக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இந்த மழை டைம்லலாம் வந்து டெலிவரி பண்ணவே முடியாது. அந்த சிச்சுவேஷன் ஆக்சுவலா. ஒருத்தர் கால் பண்ணாரு. கால் பண்ணி எனக்கு பீட்ரூட் மால்ட் வேணும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "பீட்ரூட் மால்ட் இருக்கு சார். ஆனா வந்து இது ஒரு 3 நாளைக்கு அப்புறம் குடுக்குறேன். ஏன்னா இப்போ வந்து சிச்சுவேஷன் சரியில்ல. கொண்டு வந்து டெலிவரி பண்ணணும்." "இல்ல எனக்கு ரொம்ப இம்மீடியட்டா வேணும். ரொம்ப அர்ஜென்ட்." அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன பண்ணிட்டேன், நானும் என் ஹஸ்பண்டும் என்ன பண்ணோம், கிளம்பிட்டோம். சரி சொல்லி ஒரு தாம்பரம் போற மாதிரி இருந்தது. போய் குடுத்துட்டோம். குடுத்துட்டதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, சாரி எனக்கு நிலைமை புரியுது உங்க நிலைமையும். ஆனா என்னோட ஒய்ஃப்க்கு வந்து சர்ஜரி இருக்கு. இந்த சர்ஜரிக்கு வந்து இந்த ஹெச்பி லெவல் ஒரு அளவுக்கு போனா தான், அ அவங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ட்டாங்க. உங்க பீட்ரூட் மால்ட்ட சாப்பிட்டு ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆன ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ எனக்கு என் ஒய்ஃப்க்கு வந்து யூஸ் ஆகும்னு நெனச்சேன். அதுக்காக தான் உங்கள கேட்டேன் அப்டின்னாரு. சரின்னு சொல்லி குடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் அவரு கால் பண்ணாரு. அவங்க ஹெச்பி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க வந்து ட்வைஸ் சாப்ட்டுருக்காங்க. ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு நிஜமாவே அப்டின்னு சொன்னாங்க. அந்த இன்க்ரீஸ் ஆன ஹெச்பி லெவல்னால அவங்களுக்கு சர்ஜரியுமே பண்ணிக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஏதோ எடுத்துக்கலையாமா உடம்பு. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லையா? இது எவ்ளோ பெரிய இது இல்ல. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, வீட்ல வந்து ரெகுலரா ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும். நாங்க வந்து இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தி நெறைய பேசுவோம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த கமர்ஷியல் நூடுல்ஸ வந்து நான் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு, உங்க மில்லட் நூடுல்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸா நான் அததான் குடுத்துட்டுருக்கேன். என் பொண்ணு வந்து அந்த கமர்ஷியல் நூடுல்ஸ பார்த்தாலே வந்து கொமட்டுதுன்னு சொல்றா. அப்படின்னு அவங்க அந்த அம்மா சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய சேஞ்ச உருவாக்குறோம்ல. அவங்க ஹெல்த்ல அது எவ்வளோ பெரிய சேஞ்ச் உருவாக்கும்ல. அந்த மாதிரி இந்த மாரி சின்ன சின்ன டெஸ்டிமோனியல்ஸ வந்து நான் அப்படியே பொக்கிஷம் மாரி பாதுகாத்து வச்சுக்குவேன். தீஸ் ஆர் த பர்ப்பஸ். இதுக்காக தான். ஸோ உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் பத்தியும் நம்ம கண்டிப்பா அட்ரெஸ் பண்ணலாம். ஏன்னா, ஆஸ் அ விமனா நம்ம வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருக்கும்போது, நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம நம்ம இல்ல இல்லையா? நான் பார்த்தது நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் பத்தி ஒரு போஸ்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. அண்ட் இப்போ சொன்னீங்க உங்க அப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஸ் அ ஃபேமிலியா உங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் எப்படி கிடைக்குது? இப்போ வீட்ல வந்து நான் பொறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, காசு இல்ல. ஓகேவா? காசு இல்லங்கிறது மட்டும் தான் குறை. ஆனா நான் ஒரு ராணி மாதிரி தான். நான் என்ன சொன்னாலும் எங்க வீட்ல செஞ்சு குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லவ் மேரேஜ். இப்ப இருக்க என் ஹஸ்பண்ட் வந்து நான் வீட்ல போய் சொன்ன உடனவே எங்க வீட்ல வந்து, "அம்மா நீ எடுக்கிற முடிவு தான்" அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து எத நான் பண்ணாலும் கரெக்ட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிற விஷயத்துல கூட எங்க அம்மா வந்து எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. எங்க அப்பா வந்து அப்படி கிடையாது. கண்மூடித்தனமா என்ன நம்புவாரு. கண்மூடித்தனமா என் மேல ஒரு பாசம் வச்சிருப்பாரு. அவரு எப்படி அத பண்றாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது, ஆ இப்ப எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில வேலைக்கு வரா மாதிரி, காலையில வந்து வேளச்சேரியிலேருந்து கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க பள்ளிக்கரணைக்கு. ஓகேவா? காலையிலேருந்து ராத்திரி வரையும் எங்க வீட்ல இருப்பாங்க. ராத்திரி வீட்டுக்கு போயிருவாங்க. ஃபுல் டே அவங்க இருப்பாங்க. அவங்க அங்க இருக்காங்கிற அந்த தைரியம் என்ன எங்க வேணா போக வைக்கும். வீட்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற தைரியம். இப்ப எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, எங்க அப்பா ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அந்த வேலைய குவிட் பண்ணிட்டு, "அம்மா நான் கடைக்கு போய் பார்த்துக்கிறேன். நான் நம்மள வேர் ஹவுஸ்ல இருந்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். அங்கேருந்து எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன். அவன் கூட இருந்த பின்னாடி சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. நீ வந்து கவலைப்படாத. நீ மத்த வேலைய பாரு" அப்படின்னு சொல்லி பாப்பா இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லவே வேணாம். இப்போ வந்து எனக்கு அப்பா எப்படி பண்ணாரோ அதே மாரி தான் அவன். காலையிலேருந்து ராத்திரி வரையும் நான் என்ன சொன்னாலும் சரி, ஒரு நோவே சொல்லாம செய்வாங்க. ஆனா நாங்க வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லி கப்பிள்ன்னு சொல்லலாம். நெறைய விஷயம் எதுவா இருந்தாலும் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண முடியும். இது வொர்க் அவுட் ஆகும். இது வொர்க் அவுட் ஆகாது. இப்போ வந்து ஃபினான்ஷியலா இந்த விஷயம் தேவைப்படுது அப்படின்னா, எனக்கு ஃபினான்ஷியலா ஒரு பெரிய சப்போர்ட்டா வந்து அவங்க தான் இருந்தாங்க. ஏன்னா வீட்ட வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருக்கணும். ஒரு 3 வருஷத்துக்கு எனக்கு சம்பளம்லாம் நான் எடுக்கல. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இதில தான் போட்டிருந்தோம். நான் வேலையிலேருந்து வெளியில வந்த காசையும் தூக்கி இதில தான் போட்டேன். அப்புட்னா அந்த அந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் நம்ம பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி ஏதோ ஒரு அடயர் சிச்சுவேஷன்ல வந்து எனக்கு இது வேணும்ப்பா கொஞ்சம் இறங்கி செய்றியா அப்படின்னா, ஹி வில் பி தேர். இவங்கலாம் இருக்காங்கங்கிற அந்த தைரியம் தான் நம்மள அடுத்த ஸ்டெப் எடுத்துவே வைக்குது.
ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த டைமில் வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிடலாம். பெரிய தேங்க்யூ. எஸ். செம. இப்போது ஒரு பர்பஸ் ட்ரிவனாக நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனராக இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் எல்லா ஆண்டர்ப்ரனருக்குமான ஒரு தாட்டாக இருக்கும் இல்லையா? சரண்யா வந்து இந்தந்த விஷயங்களை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் என்னோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்னஸ் மாடல் என்னங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து என்ன D2C மாடல் போ, எல்லாத்தையும் உன்னோட லேபிள்லேயே கொண்டு போ, அதை வந்து ஃப்ரான்ச்சைஸியாக கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து இது வந்து இ-காமர்ஸாக தான் கொண்டு போகணும், மல்டி பிராண்டடாக தான் கொண்டு போகணும், த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் ஹேஸ் டு பி ஹியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். அதை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கான கிளியர் ஐடியாவை வந்து நான் ஃபார்முலேட் பண்ணிட்டேன். அந்த மாடல் வந்து ரொம்ப கிளியர். அந்த மாடலுக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்கு வந்து ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ்னால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நம்ம பிளான் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டோம், கரெக்டுங்களா? நம்ம வந்து ஆன் த கோல் எல்லாத்தையும் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து ஐம் ஆக்சுவலி பிச்சிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பிச் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கோலை எப்படி ரீச் பண்ணோம் அப்படிங்கிற வழி தெரிஞ்சிருச்சு. இந்த வழி தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக ரீச் பண்ணிவிடுவோம். மேஜராக அந்த லேர்னிங்கை வந்து ஸ்டாப் பண்ணாமல் இருக்கணும். யார்கிட்டேருந்து வேணால் கற்றுக்க முடியும். நேற்று ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட நம்மளுக்கு ஏதாவது ஒரு லேர்னிங் இருக்கும். அந்த லேர்னிங்கை வந்து நான் ஸ்டாப்பே பண்ணுறதில்ல. டெய்லி ஐ எம் லேர்னிங். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸோ சரண்யாவை பார்க்கும்போது எப்பவுமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவாக தான்ப்பா இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட்டாக இருக்கும், அவங்கள நேரில் பார்க்கும்போது கூட ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்க. இந்த பாசிட்டிவிட்டியை வந்து எப்படி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா நமக்கும் வந்து கஷ்டம். எனி டைம் நம்மளால் சிரிச்சிட்டே இருக்க முடியாது, நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்மளால் காமிச்சிட்டே இருக்க முடியாது. பட் இது சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்க முடியும்ல. என்னென்னலாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுப்பீங்க? இன்கேஸ் இஃப் யூ ஆர் டவுன், என்ன பண்ணி நீங்கள் அந்த நீங்கள் ரீகெயின் பண்ணுவீங்க? ரொம்ப டவுனாகிற சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப கம்மி. மேஜராக என்னென்னா, இப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து என் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து மோஸ்ட்லி இது நடந்துரும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி இதில் தான் நான் நிற்பேன். எப்படியாவது அதை நடத்திடும் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கு வந்து மைண்ட் செட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இப்போது தரணிதரன் இருக்கார் இல்லையா, அவரோட வந்து ஆர்டன்ட் ஸ்டூடெண்ட் நான். அப்படி இருக்கும்போது அவரோட பாசிட்டிவிட்டி, அவரோட எனர்ஜி வந்து கொஞ்சமாவது நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? ஸோ அவர் சொல்கிற விஷயங்களை நிறைய ஃபாலோ பண்ணுவேன். காலையிலேருந்து ராத்திரி வரையும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, பண்ணுற எல்லா விஷயமே நல்லது தான் பண்ணணும். அப்புறம் அவர் ஒரு விஷயம் சொல்வார்ல, நல்லவங்களுக்கு வந்து பணம் நிறைய இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது எனக்கானது எனக்கு உண்டு அப்படிங்கிறதுனாலே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ அது இல்லாமல் எந்த பேட்டில் நான் பிக் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து தான் பிக் பண்ணுவேன். இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நான் தான் எடுப்பேன். அதுக்காக நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு கிடையாது, நான் ரிஸ்க் எடுப்பேன். ஆனால் வந்து நம்மளுக்கு அகலக்கால் ரொம்ப வைக்கிறது கிடையாது. என்னால் பண்ண முடிஞ்ச எல்லாத்தையுமே என்னோடய மைண்டில் நான் பண்ணிடுவேன். ஆனால் அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்து, டென்ஷன் எடுத்து, மண்டை ஃபுல்லாக அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. ஸோ நான் வந்து அதை ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணுவேன். நான் வீட்லேயுமே அப்படி தான், கூல் மாமன் தான் என் பிள்ளைங்கிட்ட பேர் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க 24/7 ஒர்க் பா. இது ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது நாட் அன் ஈஸி டாஸ்க். இப்போ நம்ம கார்ப்பரேட் ஜாப் மாதிரி 9 to 6 ஜாப் நமக்கு கிடையாது. நம்ம ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம வந்து மாம் ஆஃப் 2. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல மதர்ஹுட் கில்ட் அப்படின்றது வந்திருக்கா? இந்த பசங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கா? இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணீங்க? ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய விமன் வந்து இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் ஒர்க் போகிறவங்க கூட என் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனா அப்படிங்கிற ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்குது. இந்த மதர்ஹுட் கில்ட் வந்து இப்போ இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மோர் தென் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து வேலை பார்த்துட்டே தான் இருந்தாங்க, ஓகேவா? காலையிலேருந்து ராத்திரி வரையும் வேலை பார்ப்பாங்க. வரத்துக்குள்ளே முடிச்சு வைக்கணும்னு எனக்கு ஒரு 4 டாஸ்க்லாம் கொடுத்துட்டு போவாங்க. வந்த உடனே அவங்க வந்து சமைச்சிட்டு தூங்க தான் ரெடியாக இருப்பாங்க, கரெக்ட் தானே? அதே மாதிரி தானே, அதே வேலை தான் நம்மளும் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஒர்க்கிங் மதராக இருந்து அந்த அம்மாவோட பொண்ணாக இருந்ததுனாலேயோ என்னமோ எனக்கு வந்து இந்த கில்ட்டுங்கிறது வந்து எப்படின்னா, என்ன இப்போ பொண்ணுங்க வந்து சம்டைம்ஸ் கேட்கும்ல, இந்த டைமில் நீ என்னம்மா என் கூட இருக்க மாட்டேற அப்படின்னா நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுடுவேன். எனக்கு மோஸ்ட்லி கில்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு ஐ நோ வாட் ஐ எம் டூயிங் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அதுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்குவோம், வெக்கேஷன் எடுத்துக்குவோம். அவங்களுக்கு லீவு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வீட்டில் இருக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த கில்ட்டுங்கிறது எனக்கு வராது. ஏன்னா வந்து இது வந்து திஸ் ஹேஸ் டு பி டன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். எங்கள் அம்மா அப்படி தான் இருந்தாங்க, உங்கள் அம்மா அப்படி தான் இருப்பாங்க. அதனால் யூ ஹேவ் டு பி ப்ரவுட் அபவுட் யுவர் மதர் அப்படிங்கிற மாதிரி தான் ஐ எம் டீலிங் வித் கிட்ஸு. அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் அம்மா இருக்காங்க அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களுமே ஓரளவுக்கு ரொம்ப அட்ஜஸ்டபிள் கிட்ஸுங்க.
இன்கேஸ் இஃப் சம்மோன் இஸ் ஃபைட்டிங் வித் இந்த மாதிரி ஒரு மதர்ஹுட் கில்ட்னால இருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் பண்ணணும், ஏதாவது ஒன்று நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அது அது வந்து அந்த விஷயம் நம்மள தூங்கவே விடாது. ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்ம கில்ட்டெல்லாம் ஆகக்கூடாது. இதுவும் வேணும், அதுவும் வேணும்னா நடக்காது. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணிக்கோங்க. வீட்ல சப்போர்ட் சிஸ்டம் இல்லையா? நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஊர பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்கிக்கிறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு இல்லையா? இப்போ ஸ்கூல் போற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டே கேர்ஸ்லேருந்து, நானீஸ்லேருந்து இல்ல வந்து யாரோ ஒருத்தர் வந்து வீட்ல இருந்து வேலை பார்க்குற மாதிரி, நெறைய பிசினஸஸ் வந்து இப்போ ரிமோட்ல நடந்துட்டுருக்கு இல்லையா? ரிமோட்ல பண்ற மாதிரி, நீங்க உங்க சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க குழந்தைங்க கூட இருந்துக்கிட்டே பிசினஸ ஃபுல்லா பண்ண முடியும். அதுக்கான ஈஸியான மெத்தட்ஸ் இப்ப இருக்கு. WhatsAppல பண்ண முடியாத பிசினஸே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது, நம்ம தான் அந்த ஸ்டெப் ஒண்ணு எடுக்கணும்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து என்னால பண்ண முடியல, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இது நம்மளோட ஃபயர், நம்மளோட டிசையர். நம்ம எடுக்கலனா எப்படி? இப்போ நம்ம பேசும்போது சில இந்த மதிப்பு கூட்டல் ப்ராடக்ட்ஸ் அதை பற்றிலாம் நம்ம பேசினோம். நிறைய பேர் இப்போ இந்த ஃபுட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. பட் இதெல்லாம் வந்து உண்மையாலுமே மதிப்பு கூட்டலாம் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டாக வரும்போது அந்த பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்குதா? இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட வந்து பேசியிருந்தேன். இந்த திணை பொங்கல், மில்லட் சாம்பார் சாதம் அதெல்லாம். நூடுல்ஸ் நம்ம ஆமா. நிறைய நூடுல்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தோம். நூடுல்ஸ்லாம் இப்போ வந்து ஒரு மில்லட்டா சாப்பிடுறதும், மில்லட்ட நூடுல்ஸா சாப்பிடுறதுக்கும் கண்டிப்பா நியூட்ரிஷனல் வேல்யூ கம்மி தான். மில்லட்ட வந்து அப்படியே ஹோல் கிரெயினை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போதும், அத வந்து நம்ப அ சூரியன்ல வச்சு, அதுக்கப்புறம் அத ப்ராசஸ் பண்ணி, அத மில்லட்டா மாத்தி, அத சாப்பிடும்போது கண்டிப்பா குறையும். ஆனா, தட் இஸ் பெட்டர் தென் இப்ப நம்ம அரிசிங்கிற பேர்ல வந்து மொத்தமா பாலிஷ் பண்ணி ஒண்ணுமே இல்லாம சாப்பிடுற ஒரு விஷயத்துக்கு, இல்ல கடையில வாங்கி ஒரு ஜங்க் மில்லட்ட குடுக்கறதுக்கு, திஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இல்லையா? இந்த மில்லட்ல இருக்கிற சத்து வந்து கண்டிப்பா கிடைக்க தான் போகுது. ஆனா, மில்லட்ட வந்து ஹோல் கிரெயினா சாப்பிடுற சத்து கிடைக்குமானா கிடைக்காது. ஆனா, இதுவே வந்து மில்லட்ட ஹோல் கிரெயினா இந்த பொங்கல் சாப்பிடும்போதும், சாம்பார் சாதம் சாப்பிடும்போதும் கிடைக்கும். இல்ல இந்த இப்போ வந்து நீங்க வீட்ல வந்து இட்லி, தோசை செய்றீங்க அப்படின்னா, அதில வந்து இப்போ அரிசி போடுற இடத்துல 1 டம்ளர் மில்லட் ஆட் பண்ணீங்கன்னா, அப்போ உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அதாவது நம்ம இந்த சேஞ்ச் பண்றோம்ல, அது எதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ் ஜங்க் நூடுல்ஸ்க்கான ஆல்டர்னேட்டிவ் தான் மில்லட் நூடுல்ஸ். அப்ப அது வந்து 0ங்க. இப்ப இது 50 இருந்தாலும் நமக்கு நல்லது தானே! அப்படித்தான் யோசிக்கணும் அப்படிங்கிறேன் நான். ஸோ இப்போது திணை ஆர்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம வந்து வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து ஸ்லோவாக உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இத்தனை வருஷத்தில் உங்களோட ஃபேமிலியில் கண்ணெதிர்க்க நடந்த உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹெல்தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல, என்னென்னலாம் லைவ் எக்ஸாம்பிள்ஸாக நடந்திருக்கு? மேஜரா பார்த்தீங்கன்னா, இந்த கொலஸ்ட்ரால் சொல்லியிருந்தேன்ல, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஜென்ரேஷனா அவங்களோட ஜெனடிக்லயே இருந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா பிகாஸ் அவர் வந்து ஹி பிளேஸ் வெரி வெல். ரொம்ப கிரிக்கெட் ஃபெனாட்டிக்ன்னு சொல்லலாம். அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வரதுக்கான இதுவே இல்ல. ஆனா ஜெனடிக்காவே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கொலஸ்ட்ரால் இப்ப வரைக்கும் அந்த 10 வருஷத்துல ஏறவே இல்ல. அந்த 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 ஒரு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா மெயின்டெயின் ஆயிட்டுருக்கு. சம்டைம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த நம்ம பார்த்தும்போது ஒரு ஸ்கேரியா ஒரு கொலஸ்ட்ரால் லெவல் காமிச்சுது. அது வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போ எங்க அம்மா வந்து டயாபெட்டிக். அவங்களுக்கும் ஜெனடிக் டயாபெட்டிக் ஓகேவா? எனக்குமே வந்திருக்கணும் ஆக்சுவலா. ஆக்சுவலா எனக்கு வரல. அதுவுமே வந்து நான் இந்த ஃபுட்ட தான் சொல்வேன். அப்புறம் வந்து கிட்ஸுக்கு வந்து இப்போ எப்படின்னா வந்து என் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப அழகா தெரியும். எது ஜங்க்குன்னு தெரியும், எது வந்து ஹெல்தின்னு தெரியும். இப்போ ஜங்க்க வந்து என் கிட்ஸ் சாப்பிடவே மாட்டாங்களா? நான் குடுக்கவே மாட்டேனா? அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஸ்கூலுக்கு போறாங்க. தே ஆர் சீயிங் சோ மெனி திங்ஸ். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அளவா இப்போ வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க என் பசங்க ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது, இந்த மாரி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இங்க ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம ஒண்ணு போட்டிருக்கோம்ல. இந்த ஃபவுண்டேஷன் வந்து அவங்க பெருசாக, பெருசாக வந்து அவங்க ஹெல்த்ல பயங்கர டிஃபரன்ஸ் தெரியும். நம்மளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் கிடைக்கல ஆக்சுவலா. இப்ப என் குழந்தைங்களுக்கு நான் ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபவுண்டேஷன் வந்து அவங்க வளர, வளர, வளர அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தியரா இருக்கும். என் குழந்தைங்க 2 பேருமே ஒபீஸ் கிடையாது. என் குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அ இந்த விஷயம்லாம் வந்து நான் வந்து பாசிட்டிவா பார்க்குறேன். ரொம்ப கண்ணுக்கு கூடயே தெரியணும்னா, எனக்கு வந்து அவ்வளோ கண்ணு கூடயே பிரச்சனை பெருசா இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சாதனா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஷி வாஸ் 25 ம், வீக்கர். ம். 25 வீக்கர்னா 825 கிராம்ஸ்ல பொறந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 8 வயசு. ஷி இஸ் வெரி ஹேல் அண்ட் ஹெல்தி. அண்ட் ஐக்யூலாம் பெரிய வேற லெவல்ல இருக்கு. அதுவே ஒரு பெரிய இது இல்லையா? அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டிக்கு வந்து அவங்க இத்தன நேரத்துக்கு அத்தன வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். ஆனா ஷி இஸ் வெரி குட். அத வந்து நான் ரொம்ப பாசிட்டிவா பார்க்குறேன். ஸோ ஒரு விஷயம் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் தாண்டி ஹெல்த்துக்காக இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னா அது எதுவாக இருக்கும்?
எக்ஸசைஸுங்க. அட்லீஸ்ட் மேஜரா வாக்கிங்காவது பண்ணணும். ஆனா நானே பண்றதில்ல. நான் ரொம்ப கம்மி. ஆனா வந்து அத நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த அந்த மேஜரா அந்த ஒரு ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாம போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு போர்டம். கண்டிப்பா நம்பலாம் வந்து இந்த ஃபோன் இல்லாம கொஞ்ச நேரம் சும்மா உட்காரணும். அந்த சும்மா உட்கார்றதுங்கிறதே இல்லாம போயிடுச்சு. அந்த போர்டம்ல தான் நெறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம். நெறைய விஷயம் புதுசு புதுசா நம்மளுக்கு தாட் வரும். நான் குழந்தைங்க கிட்டயே சொல்லிட்டுருக்கேன். எப்ப பார்த்தாலும் இந்த டிவி பார்க்கணும் அப்டிலாம் நெனைக்காதீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். சும்மா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாரி சும்மா கொஞ்ச நேரம் இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இல்ல நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப சுருங்கிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு பெரிய த்ரெட்டுன்னும் சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸர்சைஸ் பண்றத வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேனுக்கு கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன விட்டு நம்ம வெளியில விலகி வரணும். ஸோ நீங்க சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, நான் மோஸ்ட்லி யூ ஆர் இன்டூ இப்போ வந்து பிராண்ட் பில்டிங் அண்ட் மத்த விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க இல்லனாலும் வேலைகள் நடக்கிற மாரியான ஒரு டீம் வந்து செட் பண்ணிட்டுருக்கீங்க. இது வந்து மத்த ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருக்குமே இதான் வந்து ஒரு ட்ரீமா இருக்கும். பட் சிலருக்கு வந்து அது வந்து ஒரு சேலஞ்சா இருக்கும். கரெக்ட்டான ஸ்டாஃப அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன மாதிரியெல்லாம் வந்து ப்ளே பண்ணுவீங்க? ஐ மீன் வித் எம்ப்ளாயீஸ். கரெக்டான ஸ்டாஃப் வந்து இங்க மேட்டரே கிடையாது. கரெக்டான சிஸ்டம் தான் பிரச்சனை. ஓகேங்களா? யா டெய்லி ஒரு ஸ்டாஃப் வந்தாலும், அந்த சிஸ்டம் ஒண்ணு செட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில இதுதான் பண்ணணும். கடை தொறந்தீங்கன்னா, கடை தொறந்ததுக்கப்புறம் இதுதான் பண்ணணும். அப்புறம் எங்க ஆர்டர்ஸ் வந்து இந்த குரூப்ல வரும். இத பார்த்ததுக்கப்புறம் நீங்க இத தான் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேலைய தான் பண்ணணும். ஒரு சிஸ்டம் செட் பண்ணிட்டீங்கன்னா, யார் உள்ள வந்தாலும் அந்த வேலைய பார்த்துக்க முடியும். ஆன்டர்பிரினர்ஸ் கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான். என்னன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் நான் தான் பெஸ்ட்டா பண்ணுவேன் அப்படிம்பாங்க. சரி நீங்க ஆமாங்க. நீங்க தான் பெஸ்ட்டா பண்ணுவீங்க. உங்க அளவுக்கு 100% யாராலயுமே பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஆனா ஒரு 10 உங்கள மாரி வச்சுக்கோங்க. அவங்க 80% பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 70% பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 × 70 700 ஆயிடுதுல்ல. அந்த டெலிகேஷன வந்து நம்ம கத்துக்கணும். அந்த டெலிகேஷன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஈஸியா ஸ்கேல் அப் ஆகலாம், க்ரோ பண்ணலாம். ஆனா அத நம்ம பண்றதே கிடையாது. எல்லாத்தையும் நானே பண்றேங்கிறது தான் பிக்கஸ்ட் ட்ராப் ஆக்சுவலா. அத வந்து நான் ரொம்ப ஸ்டார்ட்டிங்லயே நான் ரொம்ப நெறைய பேர் சொல்லி அத கேட்டுக்கிட்டேன். கேட்டுட்டு அத நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ, இப்ப எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஃபெஸ்டிவ் டைம் அப்படின்லாம் வரும்போது நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நெறைய வரும் இல்லையா? அந்த மாரி டைம்ல வந்து நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஏன்னா, நம்ம மத்த மந்த்ல இருக்கிற மாதிரி இந்த மந்த் இருக்காது. ஸோ, அதுக்கெல்லாம் நீங்க எப்படி ப்ரீ பிளான்டா இருப்பீங்க? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபாவளி, ஆயுத பூஜை அப்படின்னா எனக்கு எப்பயுமே ஒரு சர்ஜ் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கும். யூசுவல் ரொட்டீன் ஆர்டர்ஸோட பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் அதுக்கான ஆர்டர்ஸும் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடியே தீபாவளிக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சுடுவோம். நம்ம அங்கேயே பிராண்ட் பண்ண பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். அப்படின்னா உங்களுக்கு அப்பயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இந்த இந்த தீபாவளிக்கு வந்து இந்த மாரி ஆர்டர்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தீபாவளி ஆர்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி டெலிவரி சிஸ்டம் வச்சுக்கணும். நம்ம ரெகுலர் ஆர்டர்ஸ்க்கு வந்து இப்போ வீக்லி வந்து த்ரைஸ் வச்சுக்கணும். மத்த நாள்ல வந்து தீபாவளி ஆர்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு கேட்டு நாளைக்கு கேட்பாங்க டெலிவரி. அப்படிலாம் இருக்கும்போது அது வந்து நம்ம எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத விட ஒர்க் பண்ணுற டீமுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க மைண்டை நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருப்போம். தீபாவளி வருதுடா, கொஞ்சம் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். உங்களுக்கு நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு தேவையான போனஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் இது நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட நம்ம 3 மாதமாக நம்ம தீபாவளிக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஃபோர்காஸ்ட்டு தான் மேஜராக இல்லையா? ஃபோர்காஸ்ட் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம மேனேஜ் பண்ணிட முடியும். ஓகே. ஸோ உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து நெறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? நீங்க கார்ப்பரேட்ல இருக்கும்போது தெரியாத ஒரு விஷயம், ஆண்டர்பிரினர்ஷிப் வந்த அப்புறம் தான் இது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இது வந்து என் லைஃப்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அது இதுவா இருக்கும். நான் கார்ப்பரேட்ல இருந்தப்போ நான் இருந்த பெர்சனே இப்போ இல்லைங்க. ஆக்சுவலி ஐ வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன் கார்ப்பரேட்டில். இப்போ நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கேன். இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த லேர்னிங்ஸ் தான் காரணம் கண்டிப்பாக. இந்த பாசிட்டிவிட்டி, அப்புறம் வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி அணுகிறது, இந்த ப்ராப்ளம் சால்விங், ஒரு சொல்யூஷனை வந்து இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடி வராது. ஏன்னா நீங்கள் கார்ப்பரேட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குட்டி குட்டி வேலைக்கு கூட வில் ஹாவ் டீம்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, அதை வந்து அடுத்த லெவல் பர்சனுக்கு சொல்லிவிட்டு நம்ம அப்படி கிளம்பிடுவோம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் நாட் அவர் ஒர்க். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது எல்லாமே நம்ம வேலை. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகிடுது. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை வந்து ஓன் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த கம்ப்ளீஷன் இருக்குல்ல, அது வந்து அங்கே கிடைக்கல எனக்கு. இங்கே வந்து இந்த கம்ப்ளீஷன், அந்த சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங் இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் சால்விங் விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ பீட் எனி ஆண்டர்பிரினர்ஸ் ஓகேவா? எந்த ஃபீல்டா வேணா இருக்கட்டும். இதெல்லாம் கண்டிப்பா உங்களோட செக் லிஸ்ட்ல உங்க பிசினஸ் சக்சஸ் ஆகணும்னா இருக்கணும் அப்படின்னா, டாப் லிஸ்ட் எதுவா இருக்கும்?
ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் குடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரல. நான் இன்னும் வளர்ந்துட்டுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதா பண்ணிட்டுருக்கேன். மேஜரா என்ன அப்டின்னா, டெலிகேஷன கரெக்ட்டா பண்ணிர்லாம். உங்க பிசினஸ் வந்து நீங்க இல்லனாலுமே ஒரு பிசினஸ் ரன் ஆகணும் அப்டின்னா, அதுக்கான சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ வந்து எப்படி செட் பண்ணணும் அப்டின்னு பார்த்துக்கலாம். நம்பள நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஸ்பென்ஸ் நம்ம பண்றது கிடையாது. அ பிசினஸ்க்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்கே நம்ம பண்ணலன்னா, ஒரு கடைய தொறந்து வச்சுட்டு, தன்னாலேயே ஆளுங்க உள்ள வந்துருவாங்க அப்டிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். நம்ம கடை இருக்குங்கிறத வெளியில சொன்னா தானே ஆள் வருவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அந்த மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட வந்து கொஞ்சம் நம்ப ஊர பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இங்க வந்து பேக்கேஜ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதெல்லாம் வந்து கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் வந்து என்னோட பிசினஸ சொல்றேன். எல்லா பிசினஸ்க்குமே ரொம்ப பேசிக் வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ்ங்க. அத வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பிசினஸ் ஸ்கேல் பண்ணிரலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்மளும் ஸ்டார்ட்டிங்லேயே பேசினோம். இப்போ நம்ம பண்ற பிசினஸ் வந்து நெறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஆர்கானிக் இன்டூல நெறைய பேர் இருக்காங்க. இப்போ அதில நான் என்ன தனித்துவமா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்றீங்களா? இப்போ என் பிசினஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண போது பார்த்தீங்கன்னா, என் கூட நெறைய பேர் இல்ல. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? என்ன பார்த்து ஸ்டார்ட் பண்ணேன்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் இங்க பண்றது என்னன்னா, அவேர்னஸ் குடுக்குறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் என் வீட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. நான் என் குழந்தைங்களுக்கு பண்றது. அத வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி, இப்போ ஒரு ஃபெலோ மாம் மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் விக்கிற மாரிலாம் தெரியாது. ஓகே நம்மளும் இத ட்ரை பண்ணி பார்க்கணும். இது நல்லதா இருக்கே! நம்ம குழந்தைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபெலோ மாம் டாக் மாதிரி தான். அந்த அவேர்னஸ வந்து நான் கன்டினியூஸா குடுத்துட்டே இருக்கேன். நான் டெய்லி குடுத்துட்டே இருக்கேன். நான் பார்க்குறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருக்கேன். அப்படிங்கும்போது இத எல்லாரும் பண்றது கிடையாது. அதே மாதிரி இந்த ஆர்கானிக் இ-காமர்ஸ் பிசினஸோ, ஆர்கானிக் ஸ்டோரோ வந்து நம்ப அளவுக்கு வந்து அவேர்னஸ் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, நெறைய பேர் பண்றது கிடையாது. எய்தர் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு லெவல்ல ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இ-காமர்ஸ் ஒரு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ராடக்ட் ப்ரமோஷன்ல இருக்காங்க. அவேர்னஸ் பண்றவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ ஐ டுக் திஸ் அவேர்னஸ் அஸ் அ வெரி சீரியஸ் திங். நான் ஸ்டார்ட்டிங்லேருந்தே ரொம்ப சீரியஸா இந்த விஷயத்த நான் பண்ணிட்டுருக்கேன். தட் இஸ் வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். ஸோ அவேர்னஸ் தான் உங்களோட பிராண்ட் சக்ஸஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஷூர். இப்போ நம்ம வந்து ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது ஃபினிஷிங்கும் நம்ம வந்து ஒரு ஹெல்தியான விஷயத்தோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மேஜரா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். அரிசிய வந்து நம்ம சவுத் இண்டியன்ஸ் வீட்ல இருந்து அரிசிய பிரிக்கவே முடியாது இல்லையா? அந்த அரிசிக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து ரொம்ப நெறைய ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ் இருக்குங்க. அந்த ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்ல இட்லி, தோசை வந்து ரொம்ப ரெகுலர் அப்படின்னா, அதில வந்து எப்படி சிகப்பரிசி ஆட் பண்றதுன்னு பாருங்க. அது வந்து பெருசா டேஸ்ட்லலாம் ஒண்ணும் மாற்றம் குடுக்க போறதில்ல. அதே மாதிரி நீங்க டெய்லி சாப்பிடுற அரிசியே வந்து வெள்ள அரிசியே வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக் அரிசி கிடைக்குது. அதாவது ட்ரெடிஷனல் ரைஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தூய மல்லி, அந்த மாதிரி அரிசிகள்லாம் வந்து உங்களுக்கு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கிச்சடி சம்பா, தூய மல்லிலாம் பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. அதெல்லாம் உங்க ஃபுட்ல ஆட் பண்ணுங்க. நீங்க இத பண்றது வந்து அ எதிர்கால சந்ததியர்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் குடுக்க போது. சத்தே இல்லாம ஒரு விஷயத்த நம்ம அரிசி நம்பி சாப்பிட்டுட்டுருக்கோம். அந்த சத்து வேணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த சத்துள்ள பொருளா சாப்பிடணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ குயிக்கா நம்ம வந்து ஒரு சின்ன ரேபிட் ஃபயருக்கு போலாம். ரெடியா? நான் ரெடி. ஒரு மேஜிக் மில்லட். திணை. ஏன்? ஏன்னா திணைங்கிறது வந்து நான் என்னோட பிஸ்னஸ் பேரே வந்து அந்த திணை மில்லட் வந்து அ சிவராமன் சார் சொல்வாரு. அதில இல்லாத விஷயமே கிடையாது. அது வந்து டயாபெட்டிக் வந்து நம்மள இந்தியா வந்து டயாபெட்டிக் கேப்பிட்டலா ஆயிட்டுருக்கு. நீங்க வந்து நிஜமாவே டெய்லி திணைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த டயாபெட்டிக்லேருந்து சேஞ்சஸ் பார்க்கலாம். இந்த மாரி ஒரு லைஃப் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, திணை சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுக்கு நிஜமா பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியும். ஒரு மேஜிக் ஃபுட் அதர் தேன் மில்லட். ட்ரெடிஷனல் ரைஸஸ். ஒரு மேஜிக் பிராக்டிஸ் உங்க லைஃப்ல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்றது. மேஜிக் பிராக்டிஸ் வந்து பாசிட்டிவா இருக்கிறது. ஓகே. அத நான் பிராக்டிஸாவே பண்றேன்னு வச்சுக்கலாமே. ஒரு மேஜிக் இன்கிரீடியன்ட் காமனா உங்க கிச்சன்ல கண்டிப்பா இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டா வந்து ஒரு மாம்பிரனர் வந்து இந்த ராயல் மசாலா அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது வந்து இப்ப எல்லாத்துலயும் போடுறோம். அதனால அது வந்து ஒரு காமன் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேஜிக் பிராக்டிஸ் உங்களோட ஹெல்த்துக்கு நீங்க அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுவீங்க. இப்போ வந்து வெந்தயம், ஓமம், கருஞ்சீரக பொடி வந்து டெய்லி ராத்திரி நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து எதிர்காலத்துக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி நெறைய டாக்டர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டதுனால, நம்ம கடையிலயும் இருக்கு. அதனால ஐ ஹேவ் ஸ்டார்ட்டட் இட். ஓகே. ஒரு மேஜிக் ஃபுட் நீங்க வந்து மத்தவங்க யாரும் இத மிஸ் பண்ணவே கூடாது அவங்களோட ஹெல்த்துக்காக அப்படின்னு நினைக்கிறது. அகெயின் இட்ஸ் மில்லட். ஒரு மேஜிக் ஃபுட். ஏதாவது ஒண்ணு பர்ட்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா? ம். ஒரு ஃபுட்டா? ம். ஃபுட் ஐட்டமா சொல்லணுமா? ஃபுட் ஐட்டமா சொல்லலாம். இல்ல ஏதாவது ஒரு ஃபுட்டு.
கண்டிப்பா உங்களோட ஹெல்த்துக்கு வந்து இது கண்டிப்பா ரொம்ப நல்லது. இப்ப நம்ம திணை பார்த்தோம்ல, அந்த மாரி ஆமா. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல. இப்போ பூங்கார் அரிசி சொல்லலாங்க. பூங்கார் அரிசி இல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசி. இந்த ட்ரெடிஷனல் ரைஸஸ்ல ஏதாவது ஒரு ரெட் ரைஸ வந்து நீங்க ரெகுலரா இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப ஹெல்த்தி. ஒரு மேஜிக் டிப் ஃபார் விமன் ஹூ ஆர் ஸ்ட்ரைவிங் ஹார்ட் ஃபார் சக்சஸ். நமக்கு நம்ப தான். அந்த அந்த பாசிட்டிவிட்டி இருக்கட்டும். நம்பளால முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. வி ஆர் வெரி ஸ்ட்ராங். நம்மளுக்கு வந்து யாரையுமே நம்ப வெயிட் பண்ணணும்னே தேவை கிடையாது. நமக்கு நம்ம தான். ஸோ ஒரு மேஜிக் கோட் உங்கள வந்து எப்பவுமே வந்து நீங்க டவுனா இருக்கும்போது பாசிட்டிவா வச்சுக்கிறது. கோட் அப்படிங்கிறது வந்து நெறைய இருக்குங்க. ஏன்னா பிகாஸ் நீங்க இப்போ என்ன Facebook, Instagramலாம் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு கோட் போடுவேன். அதுக்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து ஒரு பாட்டு வந்து ரீசென்ட்டா நான் நெறைய கேட்குறேன். இந்த ஒரு நாளில் பாட்டு வந்து அ அது ரொம்ப பூஸ்டிங்கா இருக்கு. செல்ஃப் பூஸ்டிங்கா இருக்கு. நமக்கு நம்ப தான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து சோகத்தில வந்து டக்குன்னு இதுவாயிறக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப செல்ஃப் பூஸ்டிங்கா இருக்கு. ஸோ அந்த பாட்டு தான் இங்க சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஆமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சரண்யா. இன்னைக்கு வந்து நீங்கள் நம்மளோட மேஜிக் பெண்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் இருந்து பர்சனலாக இம்பாக்ட் பண்ண நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் த இன்டர்வியூ டூ. ஆமா. செம்ம ஜாலியா ஃபன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருந்தது. தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மீ வெரி கம்ஃபர்டபுள். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூப்பா.